2 முறை குளிச்சாலும் உடல் துர்நாற்றம் போகவில்லையா? பர்ஃபியூம் எல்லாம் போட வேண்டாம். வீட்ல இருக்கிற இந்த ஒரு பொருள் போதும். உடல் துர்நாற்றம் என்பது நம்மில் பெரும்பாலானோர் சந்திக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இதை சரி செய்ய நினைக்காமல் மறைப்பதற்கான பர்ஃபியூம், டியோட்ரண்ட் போன்றவற்றை பயன்படுத்துகிறோம். ஆனால் இயற்கையாக எப்படி இந்த உடல் துர்நாற்றத்தை சரி செய்யலாம் என்று யோசிப்பதில்லை. கோடை காலத்தில் அதிக வெப்பம் காரணமாக ஏற்படும் வியர்வையானது துர்நாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதிக வியர்வை சுரப்பதால் உடலில் இருந்து துர்நாற்றம் வீச தொடங்குகிறது. வியர்வை என்பது நமது உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்த உதவும் ஒரு இயற்கையான செயல்முறை. வியர்வை நாற்றத்தில் இருந்து நம்மை பாதுகாக்க பல்வேறு டியோட்ரண்ட், பவுடர்கள் போன்றவை இருந்தாலும் சில இயற்கையான வீட்டு வைத்தியங்கள் நமது உடலில் இருந்து துர்நாற்றத்தை போக்க உதவுகிறது. கோடை காலத்தில் உடல் துர்நாற்றத்தை சரி செய்ய காலை மற்றும் மாலை என இரு வேளைகளிலும் நாம் குளிக்கலாம். பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்ட சோப்பை பயன்படுத்துங்கள். வெள்ளரி, கற்றாழை, தேயிலை மரையெண்ணெய், வேம்பு போன்றவற்றின் பண்புகள் நிறைந்த சோப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த பொருட்கள் நம்முடைய உடலில் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களை தடுக்க உதவுகிறது. மேலும் இது ஃப்ரெஷ்ஷாகவும் புத்துணர்ச்சியுடனும் வைக்க உதவுகிறது. வேப்ப இலையில் பல்வேறு மருத்துவ குணங்கள் நிரம்பி உள்ளன என்பது நமக்கு தெரியும். ஒரு கைப்பிடி வேப்பிலையை எடுத்து நன்றாக அரைத்து பேஸ்ட் மாதிரி செய்து கொள்ளவும். இந்த பேஸ்டை உங்களது உடலில் தடவி 15 நிமிடங்கள் ஊற வைத்து பின்னர் குளிக்கவும். வேப்ப இலைகளை நீங்கள் குளிக்கும் நீரில் போட்டு கொதிக்க வைத்து குளிக்கலாம். பொதுவாக தேங்காய் எண்ணெய் நம்முடைய சருமத்திற்கு ஓர் இயற்கையான மாய்ஸ்சரைசராக செயல்படுகிறது. மேலும் இதில் பல்வேறு நன்மைகளும் அடங்கியுள்ளது. வியர்வையினால் ஏற்படும் துர்நாற்றத்தை எதிர்த்து போராட தேங்காய் எண்ணெய் நமக்கு உதவுகிறது. குளித்த பிறகு அக்குள் போன்ற பகுதிகளில் தேங்காய் எண்ணெயை தடவவும். தேங்காய் எண்ணெயை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அது சருமத்தை ஈரப்பதமூட்டி ஊட்டமளிக்கிறது. அதிக அளவில் தேங்காய் எண்ணெயை உணவில் சேர்த்துக் கொள்வதும் துர்நாற்றம் ஏற்படுவதை தடுக்க உதவும். பேக்கிங் சோடாவை சிறிது தண்ணீரில் குழைத்து பேஸ்ட் மாதிரி பயன்படுத்துவது இயற்கையான டியோட்ரண்டாக செயல்படுகிறது. இருப்பினும் இந்த பேக்கிங் சோடா பேஸ்டை அக்குள் போன்ற பகுதிகளில் பயன்படுத்தும் போது அதிகமாக சரும எரிச்சல் போன்றவை இருந்தால் உடனடியாக அந்த பகுதியை கழுவி ஈரம் இல்லாமல் துடைத்துவிட்டு அந்த பகுதியில் தேங்காய் எண்ணெயை தடவவும். எரிச்சல், அரிப்பு ஆகியவை ஏதும் இல்லை என்றால் நீங்கள் பேக்கிங் சோடாவை அக்குள் பகுதிகளில் தாராளமாக பயன்படுத்தலாம். அது உடல் துர்நாற்றத்தை போக்க உதவும். நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு தண்ணீர் மிக அத்தியாவசியமாகிறது. அதேபோல் நம் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி உடலில் துர்நாற்றத்தை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை வெளியேற்றவும் தண்ணீர் பெருமளவில் உதவுகிறது. தண்ணீர் நம்முடைய உடலின் வெப்பநிலையை சமநிலைப்படுத்த உதவும். இதனால் நமது குடலில் கெட்ட பாக்டீரியாக்கள் உற்பத்தி ஏற்படாமல் தடுக்க முடிகிறது. குளிர்ந்த நீரில் குளிப்பது, நிறைய தண்ணீர் குடிப்பது போன்றவற்றின் மூலமும் நம்முடைய உடலில் துர்நாற்றங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள முடியும். உட்புறமாகவும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வதன் மூலமும் இதுபோன்ற தேவையில்லாத தொந்தரவுகள் நமக்கு ஏற்படாது.